இன்றைக்கி மூவி பிரேக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 2024 மூவிஸ். அதாவது 2024 ரிலீஸ் ஆன எனக்கு பிடிச்ச டாப் 10 படத்தை பற்றி பார்க்க வரோம். இதில் 10வது படத்தை பற்றி பார்க்கணுன்னா இது ஒரு மலையாள படம், குருவாயூர் அம்பலண்டீஸ் அப்படின்னு ஒரு படம். இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஒரு காமெடி ஜேனர், ஹாட் ஸ்டாரில் இருக்குது, பாருங்கள். நம்ம மூவி பிரேக்கில் 9th இடத்த பிடிச்ச படம் என்னென்னா லப்பர் பந்து. லப்பர் பந்து வந்து மோஸ்ட்லி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்குது, பார்க்காதவங்க ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். இது வந்து ஒரு கிரிக்கெட் பேஸ் பண்ண படம். நம்ம அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ் கலான் நடிச்சிருப்பாங்க. இதையும் பார்க்காதவங்க ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். 8வது இடத்த பிடிச்ச படம் வந்து வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு மலையாள படம். இது வந்து சோனி லைவில் இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம பிரணவ் மோகன்லால் நடிச்சிருப்பாங்க. வினித் ஸ்ரீனிவாசன் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட கதை என்னென்னா, 2 ஃப்ரெண்ட்ஸு வந்து கேரளாவிலேருந்து சென்னைக்கு வருவாங்க சினிமா ட்ரை பண்ணுறதுக்கு. அவங்க எப்படி ட்ரை பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த கதை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா சோனி லைவில் இருக்குது, பாருங்கள். 7வது இடத்த பிடிச்ச படம் வந்து வாயா பயோபிக் ஆஃப் எ மில்லியன் பாய்ஸ். இதுவும் வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்குது, பாருங்கள். இதுவும் வந்து ஒரு மலையாள படம் தான். இது வந்து எப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு பசங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றது வந்து பயங்கர டச்சிங்காக இருக்கும். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபேமிலியோட கனெக்ட் ஆகி பயங்கர எமோஷனலாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிற பசங்களோட வழிலாம் என்ன அப்படின்றத கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் ஸ்டாரில் இருக்குது, பாருங்கள். நம்ம மூவி பிரேக்கில் 6வது இடத்த பிடிச்ச படம் வந்து மகாராஜா. இந்த படத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல தேவை, நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் சேதுபதிக்கு 200 crores கிளப்பில் ஜாயின் பண்ண முதல் படம். நித்திலன் தான் டைரக்டரு. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். நம்ம மூவி பிரேக்கில் 5வது இடத்த பிடிச்ச படம் வந்து பிரேமலு. இந்த படம் வந்து பிரேமம் படத்துக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலையாளம் லவ் ஃபிலிம்னா நான் இதை சொல்லுவேன். ஏன்னா அந்தளவு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு லவ் ஜேர்னர். இது ஒரு பையன் வந்து சொந்த ஊர்லேருந்து வேலை தேடி ஹைதராபாத் போகிறான். அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான், அது லவ்வாக மாறு. அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை பயங்கர டச்சிங்காக இருக்கும். லவ் பண்ணுறவங்களாம் சூப்பராக கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு படம் இது. இந்த படம் வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்குது. யாராச்சும் பார்க்கலன்னா இந்த படத்தை போய் ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். நம்ம மூவி பிரேக்கில் 4வது இடத்த பிடிச்ச படம் லக்கி பாஸ்கர். இது வந்து நம்ம துல்கர் நடித்த படம். 100 crores கிளப்பில் ஜாயின் பண்ண ஒரு படம். ஓகே, இந்த படம் வந்து ஒரு ஸ்கேமை பற்றின படம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன நடக்குது அடுத்தடுத்து. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கும். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் போயிட்டு பாருங்கள். நம்ம மூவி பிரேக்கில் 3வது இடத்த பிடிச்ச படம் மஞ்சு மேல் பாய்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை நிறைய பேர் மறந்துருப்பாங்க. இது இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சா அந்த மாதிரி. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி ஒரு மலையாள படம் வந்து பயங்கரமாக ஹிட்டான படம். எனக்கு தெரிஞ்சு என் ஜென்ரேஷனில் இதான் நான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த படம் வந்து என்னடா இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அந்த மாதிரி ட்ரிப் போகிறாங்க, மாட்டிக்கிறாங்க, அங்கேருந்து உள்ளேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வராங்களே அப்படின்ற மாதிரி செம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அந்த மாதிரி தேட்டரில் போயிட்டு ரசித்த ஒரு ஃபஸ்ட்டு மலையாள ஃபிலிமே சொல்லுவேன் என்னோட ஜென்ரேஷனில். இதுக்கு முன்னாடி பிரேமம்லாம் வந்திருக்கலாம். அதனால் இந்த படம் வந்து நான் 3rd place பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்குது. யாராச்சும் பார்க்கலன்னா ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். 2nd place பிடிச்ச படம் நம்ம எஸ்கே நடித்த அமரன். இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பயங்கரமான மைல்ஸ்டோனே சொல்லலாம். ஏன்னா 400 crores தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பற்றி நான் என்ன பேச தெரியல, எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. இது வந்து ஒரு ஆர்மி பேஸ் பண்ண ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லவ் அதிகமாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தயவு செய்து போயிட்டு பார்த்துருங்க. 1st place பிடிச்ச படம் ஆவேஷம். ஏன் இந்த படம் 1st place கொடுத்தேன்னா, இந்த வருஷத்தில் நான் நிறைய ஜேனரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படம்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த படம் வந்து என்னை ரொம்பவே சிரிக்க வச்சிச்சு. ரிப்பீட்டடாக நான் ஒரு 3 வாட்டி இந்த படத்தை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபகத் ஃபாசிலே இப்படிலாம் நடிப்பாரா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி விழுந்து பார்த்தேன். இந்த படத்தோட கதை, ஒரு காலேஜ் பசங்க சொந்த ஊர் விட்டு வேறு ஊருக்கு போகிறானுங்க. பெங்களூர் மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே சர்வேல் ஆகும்போது ஒரு சில நடக்கிற பிரச்சனை, அதுக்கு நடுவில் வந்து ஒருத்தன் கேங்ஸ்டராக ஒருத்தன் வரான், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி என்னென்னலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு அது பார்க்கவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கும் நடந்திருக்காது அப்படின்ற பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே கொண்டு வந்த படம் இது. என்னோட இந்த வருஷத்தோட நம்பர் 1 படமாக நான் ஆவேஷம் சொல்கிறேன். இந்த படத்தை சப்போஸ் யாராச்சும் பார்க்க மறந்தீங்கன்னா ப்ரைமில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் கண்டிப்பாக பாருங்கள். பயங்கர டச்சிங்காக இருக்க படம், பயங்கர கனெக்ட்ஃபுல்லாக இருக்கும். இதோட மூவி பிரேக்கோட டாப் 10 படம் முடியுது. இதில் வந்து உங்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச படமும் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த படம்லாம் நல்ல படம் தானே, இதெல்லாம் ஏன் விட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் வந்து இது முழுக்க எனக்கு பிடிச்ச டாப் 10 படம் ஆஃப் 2024. நிறைய படம் விட்டுருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம்லாம் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.